மருத்துவர் ஐயா ராமதாஸ். உங்களுக்கு ஐயா சொல்லுங்க மனசு வரல. மருத்துவர் சொன்னால் நீங்கள் மருத்துவர் இல்லையா? யாரோ ஒரு எஸ்சி தம்பியுடைய சான்றிதழை பொய்யா யூஸ் பண்ணி மருத்துவம் படிச்சிங்களாம். அது கூட சரியாக மருத்துவம் பார்க்க முடியாமல் தொத்தி விட்ருக்காங்க. அங்கே வந்து வந்துட்டிங்களாம். கேள்விப்பட்டது தான். அப்போ நீங்கள் மருத்துவரும் கிடையாது, ஐயா கூப்பிட்றதுக்கு எங்களுக்கு மனசு கிடையாது. வேறு என்ன கூப்பிடணும் உங்களை? அந்த தைலாபுரம் தோட்டம்னு உங்களுக்கு இல்லையா? யூடியூப் வீடியோ தான் பார்த்தோம். நிறைய கோலம் பண்ணியிருக்கீங்க, ஃப்ராட்தனம் பண்ணியிருக்கீங்க, நியாயம் மாதிரியே பேசுகிறீங்க. உங்கள் பையன் அவரும் வந்து இப்போ சீமான் மாதிரி, எடப்பாடி மாதிரி, மோடி மாதிரி பொய் பேசுகிறார், நிறைய பேசுகிறாரு. அந்த பேசுகிற வள வள கொல கொலான்னு பேசுகிறாரு. மூஞ்சி பார்த்தீங்களா அவருக்கு? பொம்மை மூஞ்சி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, ஏதோ பணம்லாம் பண்ணிட்டீங்க, வயசாகிடுச்சு. தயவு செஞ்சு போய் அரசியலுக்கு ஓய்வு எடுத்துகிட்டு இப்போ நிம்மதியாக இருங்க. அரசியலாவது தப்பிட்டு உங்கள்கிட்ட இருந்து. முன்னே நீங்கள் வந்து ஆரியார் கேள்விப்பட்டோம். 1 இயருக்குள்ளே சத்திரியர் அப்படின்னா 1 இயர் இல்லையாமே அது? ஆரியரா? ஆரியருக்கும் திராவிடக்கும் எங்கேன்னு சம்பந்தம்? இது திராவிட மண். நீங்கள் தமிழ்லே கிடையாது, அப்போ தமிழும் உங்களுக்கு கிடையாது. பொய்யா வந்து தமிழ் சொல்லிக்கின்னு, தமிழ் வாழ்க சொல்லிக்கின்னு, தமிழை பிடிச்சி தொங்கிக்கின்னு வாழ்ந்துட்டீங்க. போதும், செஞ்செல்லாம் போதும். நீங்கள் தயவுசெய்து நீங்களும் சரி, உங்கள் பையன் அவரையும் கூப்பிட்டுக்க. வாடா தம்பி ஓய்வு எடுத்துக்கலான்னு சொல்லி வேறு எது வேலை பாருங்கள். அதான் தைலப்புற தோட்டம் இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அங்கே காய்கறி ஏதோ வதச்சிக்கின்னு அத்தையை ஆக்கி சாப்பிட்டுக்கின்னு விற்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னா பணம் ஃபுல்லாக சேர்ந்துருக்கு உங்களுக்கு. பாவம் உங்கள் மருமக அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து அரசியல் நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி பேத்திங்கெல்லாம் அசிங்கப்படுத்தி வச்சு இல்லை சூழ்நிலை வேற விட்டீங்க. நான் எனக்கு பிறகு என்னுடைய வாரிசு யாரும் அரசியல் வரமாட்டாங்க, அப்படி வந்தால் முச்சந்தியில் நிற்க வச்சு அடிங்கன்னு சொல்லி. இப்போலாம் உங்களை அடிக்க முடியாது, நீங்களும் உங்களை அடிச்சிங்க. நீங்களும் போய் பேசுகிறீங்க. சில பேர் உங்கள் மேலே வந்து பாசத்தோடு தான் இருக்காங்க தவிர உங்களை நம்பிலாம் கிடையாது. போய் தொலைட்டு பின்னால் இருக்காங்க. இப்படியே பண்ணுங்க பாருங்கள், அவங்களே விளையிடுறாங்க. கடைசியில் திரும்பி பார்த்தா யாருக்கு மாட்டாங்க. நீங்களும் புள்ள தான் நிற்கணும்.